திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுக்கு முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து இப்போது வரை அவருடைய செயல்பாடுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? 100க்கு 100 மதிப்பெண், 100%. எதனால்? வந்த உடனே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, டாஸ்மாக் ஒழிச்சாரு, சிங்கப்படை எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்தார், செயல்பட்டார். ஓகே, அது நிச்சயமாக 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைட்டில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. 10 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாம அடுத்த ஸ்கீமை கொண்டு வரும் பொழுது நம்ம எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு தெரியாது. அதனால தளபதி விஜய் அவர்கள், நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் கிளியரா சொல்லிட்டாரு, அந்த 10 லட்சம் கோடி ஃபர்ஸ்ட் எங்க போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சு, அது மக்களுக்கு போச்சா, எங்க போச்சு, வெளிநாடுக்கு போச்சா, கண்டுபிடிக்கணுமா வேணாமா? அதை கண்டுபிடிக்கிற முதல் கட்டம் தான் ஒயிட் பேப்பர். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சார் அறிவிச்சிருக்கிற அத்தனை பட்ஜெட்டுமே சாத்தியம் ஊழல் பண்ணாமல் இருந்தாலே. இத்தனை வருஷமா ஏன் அதை தமிழ்நாடு பட்ஜெட்டை துண்டு போட்டுட்டே வருதுன்னா, ஊழல் பண்றதுனால அந்த பணம் பத்தல. மொத்த வருமானத்தை நீ அரசாங்கத்துக்கு உள்ள கொண்டு பாருங்களேன். இந்த 30% கட்டிங், 40% கட்டிங், 20% கட்டிங் இதெல்லாம் தவிர்த்துட்டு மொத்த வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு உள்ள கொண்டு சேர்த்து பாருங்க. டாஸ்மாக் வருமானத்தை முழுமையாக கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு சேர்த்து பாருங்க. அந்த காசுல சார் சொல்லியிருக்கிற எல்லா இலவசங்களும் திட்டங்களும் அத்தனையும் சாத்தியம்.